இந்த மாமா குடிக்குது. இந்த மாமா. ஐயா. ஹாய் ஹலோ வணக்கம் அன்புறவர்களே. நான் ஜெர்மனியிலிருந்து இன்றைக்கி நான் வந்து வெக்கேஷனுக்கு போயிருந்தேன். அதாவது இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டாமில் நாங்கள் ஒரு போட் ஒன்று புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போட்டில் வந்து இப்படியான ஐட்டங்கள் இருக்குது. ஸ்பெஷலாக நாங்கள் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கட்டினா இதில் இருக்கிற எல்லாம் நாங்கள் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த போட்டில் வந்து போகிறதுக்கு வந்து 30 யூரோ எடுத்தது ஒரு ஆளுக்கு. ஸோ நாங்கள் இதில் வந்து ஜூஸ் பண்ணணும், இதில் இருக்க ட்ரிங்கல் குடிக்கணுமெண்டா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக 5 யூரோ கட்டணும். ஸோ நாங்கள் அந்த இடத்துக்குலாம் போயிருக்கிறோம். இந்த இடத்துல நான் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த இடம் போக வேணுமென்று ஆசையாக இருந்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்பொழுது ஒரு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னடா அந்த மாதிரி தான் இந்த வீடியோட வியூ இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன காரணம்னா நிறைய நாளாக நான் நினச்சிருந்தேன் இந்த இடத்துக்கு போய் இதில் ஒரு போட்டிங் இப்படி ஒரு ட்ராவல் வந்து போக வேணுமென்று சொல்லி. ஸோ அந்த ஆசை வந்து கடைசியில் இப்போ தான் நிறைவேறியிருக்கு. ஸோ இந்த இடத்த நீங்கள் இதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். இதுதான் ஜெர்மனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கொலண்ட் என்ற ஒரு இடத்துல. ஸோ அந்த நாட்டில் வந்து ஸ்பெஷலே வந்து இந்த இடம் தான். இதில் ஆம்ஸ்டர்டாம் என்ற இந்த சிட்டி. ஸோ இதில் வந்து எங்கே பார்த்தாலும் அவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருக்கும். டூரிஸ்ட் குவிஞ்ச மாதிரி அவ்வளோ ஆக்களாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த போட் பயணத்துக்கு பார்த்தீங்களன்னு சொன்னால் நாங்கள் 45 நிமிஷம் இந்த போட்டில் நாங்கள் பயணம் செய்யலாம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணினாங்க. ஏன்னா அந்த டைமுக்கு தான் அவங்க எடுப்பாங்கண்டு. அதோடு நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இது வந்து ஆம்ஸ்டர்டாம்லாம் இருக்குது. கொலண்ட் அந்த இடத்துல இருக்குது. இந்த பில்டிங்குக்காக ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தா இது ஒரு ஹோட்டல். ஸோ இந்த இடத்துல இந்த ஹோட்டல் தான் ரொம்பவும் அழகாக இருக்குது. அவ்வளவு பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஸோ அந்த பயணத்தை நாங்கள் முடிச்சு கொண்டு நாங்கள் எங்களை வீட்டுக்கு திரும்பினாங்க. ஸோ நாங்கள் புக் பண்ணின இடம் வந்து இதுதான், இந்த வீடு தான். ஸோ ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹோட்டல், ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே சமயம் நாங்கள் விடியலை பார்த்தா நல்ல ஒரு வியூவாக இருந்தது. இதில் விளையாடுறதுக்கு கூட நல்ல இடங்கள் இருக்குது. இதை சுற்றி பார்த்தா நிறைய லேக்குகள் கூட இருக்குது. ஸோ அந்த வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் அடுத்ததாக இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அடுத்த கட்டமாக நாங்கள் போன இடம் இதுதான். இது எஃப்டெலிங்கன்னு சொல்லி இதில் நான் பேர் கொடுத்துருக்கேன். விரும்பினாக்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்பவும் பிடிக்கக்கூடிய இடம். இது வந்து ஒரு ஃப்ரான்ஸில் இருக்க டிஸ்னிலேண்ட் மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட அதே இதெல்லாம் இருந்தது. உள்ளே போனால் அவ்வளவு ஆட்கள் வந்து டூரிஸ்டாக நிரம்பி இருக்காங்க. ஸோ அவ்வளோ இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. நான் அதை இந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். சின்ன பிள்ளைகளோட வர்றாக்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவும் ஒரு பிரியோசனமாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு விளையாட்டுகளும் அவ்வளவு நிறைஞ்ச கண்காட்சிகள் கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சூப்பரான இடங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி வர்றாக்களாக இருந்தால் கண்டிப்பாக காலையோட வந்தீங்களா நல்ல மாதிரி இடங்களை பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோத்துக்கு இதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அவ்வளோ டைம் பிடிக்கும். எப்படியா
நாங்கள் காலம் ஒரு 11 மணி அளவில் வந்து நாங்கள் ஆனால் நாங்கள் வந்து இதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க. ஒரு முக்கியமான காட்சி இருக்குது, அது வந்து 7 காலுக்கு தான் போடுவாங்கன்னு சொல்லி அவ்வளோ டைம் வெயிட் பண்ணினாங்க. ஸோ அந்த காட்சி இப்போ தொடங்க போகுது, நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குது. Meisje kwijt zich van haar taak in al haar eenzaamheid. Zo lacht en ze spreekt in woorden. Liefde toegewijd. நாங்கள் மெயினாக வந்து ஸ்பெஷலாக வந்து நாங்கள் எதிர்பார்த்து வந்தது இந்த தண்ணியில் போகிற இந்த காட்சிக்காக தான். ஸோ அதுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணினாங்க. இதை பார்த்துட்டு நாங்கள் வலிக்கிட்டோம். இது 3 ஷோவாக அவங்க போடுறாங்க. அதை முடிச்சு கொண்டு நாங்கள் அடுத்த நாள் இன்னொரு இடத்துக்கு போனாங்க. இது வந்து ஜெர்மனியில் இருக்கிற மூன்ச்சன் என்ற ஒரு சிட்டியில் இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஆஸ்ட்ரைஸ் நாடுன்னு இருக்குது, யூரோப்பில் இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டு போர்டரோடு சேர்ந்து இந்த இடம் இருக்குது. இந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நீர்வீழ்ச்சி நார்மலாக இது வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நான் சுவிஸில் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இடம் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. நான் கிட்ட வீடியோ கொண்டே எடுத்து காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த நீர்வீழ்ச்சி வந்து ரொம்பவும் அழகாக இருக்குது பார்க்கவே. நாங்கள் நினச்சிருப்போம் இது வந்து ஒரு இயற்கையான முறையில் வந்திருக்குண்டு. ஆனால் நான் இன்டர்நெட்டில் பார்த்ததுபடி இது போட்டிருக்குது. இது வந்து இயற்கையான முறையில் ஒரு பக்கமும் செயற்கையாகவும் அவங்க சில இடங்களை செய்திருக்காங்கன்னு சொல்லி இது இன்டர்நெட்டில் போட்டிருக்குது. ஸோ அந்த நீர்வீழ்ச்சி பார்த்த இடத்தோட அதோட சேர்ந்து தான் இருக்குது. இதுதான் ஆஸ்ட்ரைஸ், யூரோப்பில் இருக்கிற ஒரு நாடு. அவ்வளோ தூரம் வந்தாச்சு, பக்கத்தில் எட்டி பார்ப்போம்ட்டு வந்தது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடம் வந்து அதுக்கு பக்கத்திலே தான் இருக்குது. இதுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, காரணம் ரொம்ப மழையாக போயிட்டுது. மழை பெஞ்சதால் இது ஒரு மலை உச்சியில் இருக்கிறதால எங்களால் போக முடியாமல் போயிட்டுது. போயிருந்தால் நல்ல ஒரு வியூவை பார்த்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த இடத்துல எந்த இடம் பிடிச்சிருக்கண்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல காணொலியில் சந்திருக்கேன். See you again. Bye. அங்க போய்